வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய அடுத்த பதிவு இது என்னன்னா குபேரர் பொம்மையை பற்றினது. இந்த குபேரர் பொம்மையை நீங்கள் வடக்கு திசையில் வச்சு தெற்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாகும். அத்துடன் வாஸ்து தோஷம் இருந்தாலும் நீங்கும். இப்போது இந்திய வாஸ்து முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இடிச்சு கட்டணும் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சைனீஸ் வாஸ்துன்னு ஒன்று இருக்குது. அந்த சைனீஸ் வாஸ்து படி நீங்கள் இந்த குபேர பொம்மையை கட்டடத்தின் அந்தந்த பகுதிகளில் வைத்தால் வாஸ்து குறைபாடு நீங்கும். ஸோ நான் வச்சுருக்கிறது பாருங்கள், பெரிய மூட்டையோடு இருக்கிற சைனீஸ் ஹாப்பி மேன் பொம்மை. அடுத்தது டாட்டாய்ஸ் மேலே இருக்கிற ஹாப்பி மேன் பொம்மை. அதுக்கும் அடுத்தது முதுகில் பெரிய மூட்டையை சுமந்த ஹாப்பி மேன் பொம்மை. அதுக்கும் அடுத்தது நல்ல சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கும் ஹாப்பி மேன் பொம்மை. இந்த ஹாப்பி மேன் பொம்மையை நிறுவுவதன் மூலமாக உங்களுடைய பணவரவு அதிகரிக்கும். அடுத்தது பாருங்க, நம்ம பழைய காலத்தில் பயன்படுத்தின டெலிஃபோன். நீங்கள் இது முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த டெலிஃபோன் இப்போ இல்லை. இது நம்ம சைடில் ரிங் மாதிரி ஒயர் வரும், எடுத்துகிட்டு நம்பர் டயல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைப் ஆஃப் டெலிஃபோன் வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக நீங்கள் டெலிஃபோன் எடுத்ததும் ஹலோ ஹலோன்னு கூப்பிடக்கூடாது. அவரோட டெலிஃபோனை கண்டுபிடிச்சவரோட ஒய்ஃப் பேர் கருப்பாயி. ஆனால் கருப்பாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹலோங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. அடுத்ததாக நான் சொல்ல விரும்புவது, இன்று நவமி அன்று ராமராம ராமராம என்று சொன்னாலோ எழுதினாலோ கோடி நன்மை கிடைக்கும். அதுபோல நவமி அன்று சங்கேப ராமாயணம் என்னும் ஸ்லோகம் உள்ளது. இந்த பாடல் 100 ஸ்லோகங்களை கொண்டது. 1 முதல் 100 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த சம்ஷேப ராமாயணத்தை கேட்டாலும் சொன்னாலும் அதிக பலன் தரும். அதுபோல் ராமர் கவசம் என்னும் ஸ்லோகம் உள்ளது. இந்த ராமர் கவசத்தை பக்தியோடு யார் படிக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் அழிவதுடன் சகல சௌபாகியங்களையும் அடையலாம். அதுபோல் துளசி செடிக்கு நீர் வார்ப்பதும், துளசி செடி அருகில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றுவதையும் சகல நன்மைகளையும் அளிக்கும். ராமநவமி அன்று மட்டும் இல்லாமல் நவமி அன்று பானகம், நீர்மோர் ஆகியவற்றை ராமர் முன்பு வைத்து பக்தியோடு படைத்த பின்பு 2 பேருக்கு தானமாக வழங்கினால் மிகுந்த நன்மை பெறலாம். அதற்கும் அடுத்தபடியாக ராமராம ராமராம என்று நாள் முழுவதும் ஜெபித்தபடி இருக்கலாம். அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை மற்றும் தமிழ் மாத பிறப்பு ஆகிய நாட்களில் துளசியை பறிக்கக்கூடாது. பொழுது சாய்ந்த பின் துளசியை பறிக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புவது, நாம் வீட்டில் வைக்க வேண்டிய பொம்மைகளை பற்றி. வாசலில் யானை பொம்மை வைத்தல் மிகவும் நன்று. அடுத்து வீட்டில் தென்படும் இடங்களில் பிள்ளையார் பொம்மை வைத்து, இதுபோல் பிள்ளையார் பொம்மையை வைத்து அதன் அருகில் யானை பொம்மை வைத்தல் மிகவும் நன்று. அதன் பின் வாராகி அன்னையின் அம்சமான குதிரை பொம்மையை வைப்பதும் மிகுந்த நன்மை பயக்கும். அதன் பின் முருகனுடைய வாகனமாக மயில் பொம்மை வைப்பதும் மிகுந்த நன்மையை அளிக்கும். மேலும் பாம்பு போன்ற பயமுறுத்தும் மிருகங்களின் உருவங்களை வீட்டில் வைக்காமல் இருப்பது மிகுந்த நன்மை பயக்கும். பூரண கும்பம் மற்றும் இதுபோல் மிருதங்கம், வீணை, ஹார்மோனிய பெட்டி போன்ற பொம்மைகள் வீட்டில் வைப்பதும் பண வரவினை அதிகரிக்கும். அதன் பிறகு பாதுகா ஸ்லோகம் என்னும் ஸ்லோகம் உள்ளது. இது பெருமாளுடைய பெருமைகளை பற்றி சொல்வது. இந்த ஸ்லோகத்தை பக்தியுடன் பாராயணம் செய்வதும் நன்மைகளை பயக்கும். முடிந்தவரை இந்த ஸ்லோகங்களை பக்தியுடன் படிப்பவரது பாவங்கள் அழிவதுடன் சகல நன்மைகளும் கிட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.